கௌதம், என்ன கௌதம் இது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட். இங்க வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. அதான் சர்ப்ரைஸா உன்னை கூட்டிட்டு வந்தேன். வா போலாம். கௌதம், வேண்டாம் கௌதம். வீட்ல அத்தையும் கார்த்திக்கும் இன்னும் நம்ம மேல கோவமா தான் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹோட்டலுக்கெல்லாம் போய் எப்படி சந்தோஷமா சாப்பிடுறது? இலக்கியா, ஜானு கார்த்திக் கோவமா இருக்கிறத பத்தி இவ்ளோ ஏன் வருத்தப்படுற? சிச்சுவேஷன் அவங்கள அப்படி மாத்தி இருக்கு. விடு, கொஞ்ச நாள் போனா சரியாயிடுவாங்க. நமக்கு அஞ்சலியோட டிராமாவை எக்ஸ்போஸ் பண்ணதே ஹாப்பியான விஷயம் தானே. அத செலிப்ரேட் பண்ற மாதிரி நினைச்சுக்கோ. அப்போ ஒன்னு பண்ணுவோம். என்ன? இங்க ஃபுட் பார்சல் வாங்கிக்கலாம். ஒரு சேஞ்சுக்கு எங்கயாவது பீச் ஓரமா போயோ இல்ல மரத்துக்கடியிலே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா சாப்பிடலாம் கௌதம். இப்போ எனக்கு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு அப்படி நம்ம எங்கயாவது பிரைவசியா போனா மனசுக்கு கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்னு தோணுது. அவ்வளவுதானே? இரு, நான் போய் ஃபுட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, கார்ல என்னங்க பிரச்சனை? இன்னைக்கு டிரைவிங் ஸ்மூத்தாவே இல்ல. ஆக்சிலேட்டர் ப்ராப்ளமா இருக்குமா? கியர் போட்டா ஆக்சிலேட்டரை டச் பண்ணாமலே வண்டி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டு இருக்குமா? உள்ள ஏதோ ஸ்ட்ரக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. முதல்ல அது என்ன பிரச்சனைன்னு மெக்கானிக் ஷெட்ல காரை விட்டு சரி பண்ற வழிய பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வண்டி மூவ் ஆனா எங்கேயாவது போய் இடிக்க வேண்டியதுதான். சரிம்மா. டேய் அபி, உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும்? ஆமாப்பா, நான் தான் அப்பவே உங்ககிட்ட கேட்டனே. சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் பாத்துடா. ஆமாமா சொல்றி, அங்கதான் வந்துட்டு இருக்கோம். பாம் பாம். ஐயோ, அம்மா அம்மா, அப்பா அப்பா, காப்பாத்துங்க. எங்க? அப்பா அப்பா அப்பா, ஐயோ குழந்தை, காப்பாத்துங்க. யாராவது வாங்க. மேடம், ஐயோ குழந்தை. அப்பா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது வாங்க ப்ளீஸ். ஐயோ யாராவது வாங்க. வண்டி தானா நகருது. யாராவது வாங்க ப்ளீஸ். அப்பா யாராவது வாங்க ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது வாங்க. ஐயோ அம்மா அம்மா, ப்ளீஸ் யாராவது வாங்க. ஐயோ ஹெல்ப், வண்டி நிறுத்துங்க. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது வாங்க. அம்மா வாங்க. அம்மா அம்மா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வந்து வண்டி நிறுத்துங்க. யாராவது வாங்க. ஐயோ இலக்கியா, ஐயோ அம்மா யாராவது வாங்க ப்ளீஸ். வண்டி நிறுத்துங்க. ஹெல்ப் பண்ணுங்க. கௌதம், காரை போடுங்க. நான் பிடிச்சுக்கிறேன். நீ உள்ள போய் ஹேண்ட் பிரேக் போடு. சரி. போ, சீக்கிரம் போ. சீக்கிரம். அம்மா சீக்கிரம். அப்பா அம்மா Come on. அம்மா, காப்பாத்துங்க. அம்மா இலக்கியா, என்ன பண்ற? ஐயோ சீக்கிரம் இலக்கியா. ஐயோ ஏன் புள்ள? இலக்கியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வர மாட்டேங்குது கௌதம். சீக்கிரம். காப்பாத்துங்க. கம் ஆன், சீக்கிரம் இலக்கியா. யாராச்சும் காப்பாத்துங்க. இலக்கியா, அம்மா ஐயோ, நீ அப்பா, வெளியில வா. நீ வெளியில வா, நான் வரேன். நீ வெளியில வா. காப்பாத்துங்க. அம்மா அம்மா, வா. சீக்கிரம். தள்ளு. புடி. பாத்து இலக்கியா. அப்பா அப்பா. கௌதம், ஒரு நிமிஷம். வாப்பா, வா. அபி, ஐயோ ஒண்ணும் இல்ல, அபி, ஒண்ணும் இல்ல. அபி.
இத எப்படி? உனக்கு ஒண்ணும் இல்ல பயப்படாத. பிடிங்க பிடிங்க அப்பாடா. பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார் பையனை கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டீங்களா? ஏண்டி பையன் கார்ல ஏறினதை பார்க்க மாட்டியா? சாரிங்க. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. மேடம், நீங்க 2 பேர் மட்டும் இல்லனா என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வா போலாம். பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் சார். என்ன இலக்கியா, ஒரு ஹேண்ட் பிரேக் கூட போட தெரியாதா? ஏதோ இது வரைக்கும் காரிய பார்க்காத மாதிரி ஹேண்ட் பிரேக் அப்படி தடவிக்கிட்டு இருக்க. இல்ல கௌதம், அது வந்து நீ பேசாத. கொஞ்ச நேரத்துல எனக்கு மூச்சே நின்னு போச்சு. ஜஸ்ட் மிஸ். நான் இப்ப வரலனா என்ன இருக்கும்? இப்ப எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. இனிமே எங்க வெளியில போறது? கார்ல ஏறு, வீட்டுக்கு போலாம். கௌதம், என்ன இலக்கியா, ஒரு ஹேண்ட் பிரேக் கூட போட தெரியாதா? ஏதோ இது வரைக்கும் காரிய பார்க்காத மாதிரி ஹேண்ட் பிரேக் அப்படி தடவிக்கிட்டு இருக்க. இல்ல கௌதம், அது வந்து நீ பேசாத. கொஞ்ச நேரத்துல எனக்கு மூச்சே நின்னு போச்சு. இப்ப எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. இனிமே எங்க வெளியில போறது? கார்ல ஏறு, வீட்டுக்கு போலாம். கௌதம், இலக்கியா, கைய காட்டு, ஆயின்மெண்ட் போடுறேன். பரவாயில்ல கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். ஏன் நான் போட்டா என்ன? ஹேண்ட் பிரேக் தான் எனக்கு போட தெரியாது. ஆயின்மெண்ட் கூடவா போட மாட்டேன்? கொடுங்க. என்ன என் மேல கோவமா? எனக்கு என்ன கோவம்? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். மருந்த கொடுங்க. சாரி இலக்கியா, நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது. விட்டுருந்தா கார் மெயின் ரோடுக்கு போய் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த குழந்தைக்கு உனக்கு என்னமோ ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த பதட்டத்துல தான் என்ன அறியாம கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன். சாரி இலக்கியா. என்னமோ தெரியல, உனக்கு ஒரு சின்ன ஆபத்துனா கூட என்னால தாங்கிக்க முடியல. அதான் பதட்டத்துல என்னையே நான் மறந்துடுறேன். அதான் உன்னை அப்படி திட்டிட்டேன். வெரி சாரி. இப்ப எதுக்கு இவ்ளோ மன்னிப்பு கேக்குறீங்க? ஏன் மேலயும் தப்பு இருக்குங்க. கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தும் பதட்டத்துல ஹேண்ட் பிரேக் போட தெரியாம தடுமாறிட்டேன். நல்ல வேளை நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆமா, நீ நல்லா கார் ஓட்டிக்கிட்டு இருந்தவ தானே? அப்புறம் ஏன் ஹேண்ட் பிரேக் கூட போட முடியாம திணறிக்கிட்டு இருந்த? ஏங்க, டச் விட்டு போச்சுங்க. முன்ன மாதிரி இப்ப நான் கார் எடுக்கிறது இல்லையே. உங்க கூட வந்தா நீங்க டிரைவ் பண்றீங்க. நான் தனியா எங்கேயாவது போகணும்னா அர்ஜென்ட்டுக்கு ஆட்டோ புடிச்சு போயிடுறேன். காரை தொட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அம்மா, சாரி சாரி. அப்பா, ஜானு திட்டினதுனாலதான் மனசு சரியில்லாம இருந்தியோன்னு உன்னை ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் நான் வெளியில கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க நானே உன்னை திட்டிட்டேன். இனிமே இப்படி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. இப்பவே அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எப்படி? ம்? ம். ம். நாளைக்கு காலையில நீ ரெடியா இரு. நாம டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம். எதுக்கு? அதான் கார் ஓட்டுறதுக்கு டச் விட்டு போச்சுன்னு சொன்னல. உன்னை டிரைவிங் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். மறுபடியும் நல்லா கத்துக்கோ. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்ப நல்லா கார் ஓட்ட கத்துக்கிட்டு நான் என்ன ரேஸ்கா போக போறேன்? ரேஸ்க்கு போனாதான் கார் ஓட்ட பழகணுமா? எல்லா விஷயத்திலயும் நாம தெளிவா இருக்கணும். அப்பதான் அவசரத்துக்கு நமக்கு உதவும். சரியா? சோ நாளைக்கே டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம். ஐயோ வேணா கௌதம். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ சீக்கிரம் டிரைவிங் கத்துக்க. உன் பர்த்டேக்கு உனக்கு ஒரு புது கார் பிரசன்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நீ தான் அந்த காரை யூஸ் பண்ண போற. புது காரா? நீங்க சும்மா இருங்க. நம்ம வீட்ல இருக்கிற காரே போதும். எதுக்கு இப்ப வீண் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு? என் பொண்டாட்டிக்கு செலவு பண்றது ஒண்ணும் வீண் செலவுலாம் இல்ல. என் டார்லிங் புது காரை சும்மா சரு சருன்னு ஓட்டிட்டு போறத நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே?
சரி, நான் டிரைவிங் கிளாஸ்க்கெல்லாம் போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் வேணாம். நீங்களே கத்து கொடுங்க. நானா? நான் எப்படி? இங்க பாருங்க, அதெல்லாம் தெரியாது. நான் உங்ககிட்ட தான் கத்துப்பேன். இல்லனா எனக்கு டிரைவிங்கும் வேணாம், புது காரும் வேணாம். ஏய் நோ 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 நோ. அப்படிலாம் எஸ்கேப் ஆக கூடாது. நாளைக்கு நானே உனக்கு கத்து கொடுக்கறேன். அப்ப சரி. ஏய் அவ்வளவுதானா? டிரைவிங் கத்து தர போறேன். இந்த டீச்சர் என்ன இறுக்கி அணைச்சு ஒரு gift உம்மாவா கொடுக்க கூடாதா? முதல்ல நீங்க டிரைவிங் ஒழுங்கா கத்து கொடுங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் gift கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். ஏய் இரு. நீங்க அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது மேடம். அட்வான்ஸ் வாங்காம எந்த வேலையிலயும் இறங்குற பழக்கம் இந்த கௌதம்க்கு கிடையாது. எனக்கு இப்ப அட்வான்ஸ் கொடுத்தே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.